எனக்கு வந்து இப்போ கட்டம் சரியில்லை, என் ராசிக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்கல்ல ஐயா. ஸோ இவங்க செய்வினையால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதே தெரியாம இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு செய்வினையால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத எந்த மாதிரியான அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதாவது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து செய்வினையால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இல்லைம்மா. ம். எல்லாருக்குமே வந்து இந்த நேரங்கால மாற்றங்கள், கிரகநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிரச்சனையை அனுபவிக்கணுன்றது அவனோட கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம பார்த்தோம்னா மன்னனா வாழ்ந்தவங்க கூட மன்ன கவுன கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். ஆமா. சரிங்களா? அது வந்து செய்வனையால தான் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு இல்லை. அன்னைக்கு மன்னனுக்கு போய் யார் செய்வனை செய்ய போறா? ஸோ அந்த அந்த இந்த பிரச்சனையை அனுபவிச்சே ஆகணும்னா அது கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். செய்வனன்றது உண்மையிலேயே இருக்கு. அது வந்து யாருன்னா செய்வினை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியால் செய்ய மாட்டோம் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களுக்கு நான் வந்து செய்வனை செய்ய மாட்டேன். ஆமாம். உங்கள் கூட நல்லா பழகுனவங்க, உங்கள் கையால் சாப்பிட்டவங்க, உங்கள் கூடயே இருக்கிறவங்க, இவங்களால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு செய்வனை கட்டு, ஒரு மாந்திரிக பிரச்சனை இதெல்லாம் கொடுக்க முடியும். மூணாவது மனுஷன் யாரோ ஒருத்தன் அவன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இவனுக்கு தேவையே இல்லை. ஸோ அந்த செஞ்சு நம்ம பாதிக்கணும், நம்ம கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவன் நம்ம பக்கத்துல தான் இருப்பான். கரெக்ட். இந்த பொருள் வந்து காணாமல் போயிடும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் காணாமல் போயிடும் வைங்களேன், அதை வந்து இது காணான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப பரபரப்பாக தேடுவான். இங்கே எகிரி பார்ப்பான், அங்கே எகிரி பார்ப்பான், பார்த்தா திருநவன் அவனாக தான் இருப்பான். ஓகே. ஸோ அந்த மாதிரி செய்வனை செஞ்சவன் நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நம்மளை விட்டு வெளியே இருக்க மாட்டான், நம்ம கூடயே தான் இருப்பான். ஸோ எப்பவுமே வந்து அதுக்காக கூட இருக்கிறவங்க எல்லாருமே செய்வனை செய்வான்னு சொல்ல வரல. ஸோ எப்பயுமே நம்ம வந்து நிதானமாக தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கோமோ, எந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து வெளியே வரலாம். நம்ம எல்லாருமே நல்லவங்க, யாருமே நமக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாருக்கு பண்ண போகிறோம், நம்மளுக்கு யார் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் நம்ம உஷாராக இருக்கணும். எப்பயுமே நம்மளோட சேஃப்டி நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே.